இப்போ நம்ம இவனுங்க வாழ்நாள்லயே இது மாதிரி ஒரு டீமை பார்த்தே இருக்க மாட்டானுங்க. அதான் அவங்க ஈக்குவலா கூட இல்ல, அவங்கள ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கோம் நம்ம. அதுதான் வந்து என்னடா அவனுங்களா பொறுத்துக்க முடியும். 50 நம்மகிட்ட வருஷம் தோத்தது சீனியரை ஒண்ணு, போய் ரேக் பண்றீங்கன்ற தினம் மாதிரி தினம் அடி வாங்குறானுங்க. 2 வருஷ கட்சியில இருக்கிறவனுங்க தினம் தினம் வந்து அடி வாங்க. சட்டசபைக்குள்ள வச்சு இல்ல 50 வருஷம் சீனியர்னா அந்த மாதிரி நடந்துக்கணும். தோல்வியை கிரேஸ்ஃபுல்லா ஏத்துக்கிட்டு மக்கள் பிரச்சனையை இவனுங்க எங்க பேசினானுங்க. இப்போதான் ஒரு சில எம்எல்ஏஸ் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக எம்எல்ஏஸ் ஒரு சிலர், ரொம்ப ஒரு சிலர் விரல் விட்டு என்ற அளவுக்கு மக்கள் இது பிரச்சனை, எங்க தொகுதியில் இந்த பிரச்சனை ராஜ்மோகன் இருக்கு, ஒண்ணு அது பேசினாரு, இதுன்றாங்க. செம்மையா இருந்தது. அவர்த்த வந்து ஒரு எப்படி சொல்றது, வந்து நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானவங்கன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பேசணும் ஒருத்தர். அவரோட கன்னி பேச்சு போல்டு. இன்னைக்கா இன்னைக்குதான் இன்னைக்கா நேத்தா இன்னைக்கு தெரியல. இல்ல இன்னைக்கு இல்ல ராஜ்மோகன் இல்ல நேத்து அங்கல்ல நேத்து இருந்தாரு. அவர் கன்னி பேச்சுன்ட்டு அவர் பேசினாரு. நேத்து இது டிஎம்கே வந்து ஓரங்கட்டப்பட்டதுனால வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட இது ஓரங்கட்டிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசினாரு. அதுக்கப்புறம் இவர் ராஜ்மோகன் ஏந்து நாங்க வந்து ஊழலுக்காக இதுன்ட்டு ஒண்ணு பேசினாரு. நல்லா இருந்தது. உடனுக்கு உடனே நோஸ் கட்டு இவங்க பேச பேச சூப்பரா இருந்தது. இல்ல எனக்கு என்னன்னா நம்ம சைடு எம்எல்ஏஸ் எல்லாம் ஒருத்தரா பேச ஆரம்பிக்கிறாங்க. புது புது எம்எல்ஏஸ், இது வரைக்கும் தெரியாத இன்னும் எங்க ஃபேஸஸ். நான் சொல்றது முஸ்தபா பாய் இப்ப நல்ல பேசவே இல்ல. ஃபெமிலியரா டிவிகே இன்னும் ஸ்பீக்கர்ஸ். எங்க முஸ்தபா பாய் பேசவே இல்ல. தலைவன் இறங்கட்டுமே மஜ்லி மஸ்து தான் சட்டசபை. அன்னைக்கு இருக்குடி. அதாவது சபாநாயகருக்கு வந்து அதிக வேலை வைப்பாரு அவருதான் நினைக்கிறேன். அவரு மாண்புமிகு உறுப்பினர் நீங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் அந்த மனுஷன் பேச்ச கேளுங்கடா. முஸ்தபா பாய் வந்து எப்படின்னா ரொம்ப வேகமா பேசுவாரா, ரொம்ப வேகமாவும் அதை யோசிச்சு பேசுறதுனால நடுவுல வார்த்தைக்கு முழுகுவாரு. நம்ம தான் ஃபீல் பண்ணோம். ஆமா ஆமா ஆமா, நம்ம அது பழகிடுச்சேன்னா எனக்கு. ஏன்டா அதையும் சொல்லு, எதோ சொல்ல வந்தேன். அதான் சபாநாயகர் தான் ப்ரோ பாவம். எங்கிட்ட உட்காருனா உட்காரவே மாட்டாங்க. அவரு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது கூட பொறுமையா காமா சேகர் பாபுக்கு ஒரு நோஸ் கட்டு கொடுத்தாரு சபாநாயகர். நீ எது பேச வந்தியோ எதை எழுதி கொடுத்தியோ அதை மட்டும் பேசு, நீ எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போடாது, இல்ல உட்காரு நீ அப்படின்ற. ஆமா பண்ணு இது அது என்ன ஆச்சு? இது நம்ம சபாநாயகர் வேற அடிக்கடி காணாம போயிடுறான். ஏன்டா டே சபாநாயகர் அலெக்ஸ், அவன் இப்பதான் சாப்பிட உட்காந்துருப்பான். மாண்புமிகு அலெக்ஸ் துணை சபாநாயகர் ஒருத்தர் தான் இருக்காரு வேற. நான் வேற ஸ்பீக்கர்ல இருக்கேன், பாத்துக்கங்க. கத்திபுரம் அப்பப்ப ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுங்க. வாங்க வணக்கம். இப்போ இந்த ஆவணம் இந்த ஏவா வெளித டீம் அவன நாங்களாம் மிஸ்ஸாவை பார்த்தோம் ஆவுன்னு விட்டுறானுங்களே. எனக்கு வேடிக்கை தானே பாத்தீங்க. சொல்றேன்னா இந்த மிஸ்ஸா அப்படி கதையை வந்து புது பசங்களுக்கு நம்ம சொல்லணும். அவனுங்களுக்கு ஆமா கிங்னு தான் சொல்லுங்க. இந்த மிஸ்ஸா நாங்களாம் மிஸ்ஸாவை பார்த்தோம், அவரு அதே தான் சொல்றாரு. யாரை கேட்டாலும் திமுக காரங்கிட்ட மிஸ்ஸால நான் சொல்றேன். மிஸ்ஸா அப்படின்றது புது பசங்களுக்கு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை வந்து மிஸ்ஸானா என்ன, இது இவனுங்க உண்மையா பொய்யா, இவனுங்க சும்மா வந்தானுங்களா இல்ல சும்மா கணக்கு கட்டுறானுங்களான்னு தெரியணும். வேற ஒன்றும் இல்லை. மிஸ்ஸா டைம்ல வந்து எமர்ஜென்சி, அப்போ வந்து நிறைய பேரை கைது பண்றாங்க. அந்த டைம்ல வேற ஒரு கேஸ்ல ஸ்டாலினை கைது பண்றாங்க. இது வந்து ஷா கமிஷன் ஒரு ரிப்போர்ட் இருக்கு, இது அபிஷியலாவே இருக்கு. அந்த லிஸ்ட்ல மிஸ்ஸா கைதிகள் லிஸ்ட்ல வந்து ஸ்டாலின் பேரு கிடையாது. ஆனா அந்த மிஸ்ஸா நடந்துட்டு இருந்த டைம்ல வந்து அந்த எமர்ஜென்சி பீரியட்ல வந்து இவர் வந்து கைதானாரு. ஆனா வேற ஒரு இதுக்காக மிஸ்ஸா இதுல கைதாகல. இதுக்காக இல்ல, ஏதோ ஒரு மிஸ்ஸுக்காக ஒரு மிஸ்ஸால கைதாகிறாரு. மிஸ்ஸா டைம்ல ஏங்க இல்ல மிஸ்ஸா டைம்ல கைதாகிறாரு. மிஸ்ஸா அடிப்படையில கைதாகல. அத வந்து இவனுங்க மிஸ்ஸான் ஆகிட்டானுங்க. இப்ப எப்படி வந்து இவர் வந்து பொம்பளை கேஸ்ல உள்ள போயிட்டு நான் காவேரி இஷ்யூக்காக என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்களோ,
இதே நரேட்டிவ் தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்ட் தானே கிங் ப்ரோ? அதாவது இப்போ நீங்க வந்து இங்க இருந்து இப்போ ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு நம்ம வந்து சைனா போறோம், நடுவுல பங்களாதேஷை தாண்டி போகுது. இவங்க சைனா போனேன்னு சொல்ல மாட்டாங்க, பங்களாதேஷ் தாண்டி போனாலே ஜப்பானோட பங்களாதேஷ்க்கு சிஎம் அவரு. போனேன்றவானுங்க. ஜப்பானோட புரியுதா? டெப்டி சிஎம் அவரு. யாரு யாரு நம்ம இவரு அங்கிள் கீழே பழையநிதி டிபில இருக்கானே? அவன்தான். ஐயோ, டிபில இருக்காரு அவரா? அது ஒரு ஐயோ, பழைய வீடியோ இருக்கு தெரியுமா? அவன்ட்ட சாரிங்க. இல்ல அது ஒரு பழைய வீடியோ இருக்கு. ஆமா, பழைய வீடியோ இருக்கா? யாருன்னா இல்ல எங்கேயோ யாருன்னா தேடி கேள்விப்பட்டிருக்கேன் இது. பாருங்க. வளரி இருப்பா போல. என்ன ஜப்பானோட துணை சிஎம் ஆமா 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 நான் தான் போயிட்டு ஆமா, மெட்ரோக்கு ஆமா, வந்து ஆமா. கூப்பிட்டு வந்தேன் பேசினேன்ட்டு வந்து ஒரு வீடியோ இருக்கும், பழைய வீடியோ. நான் வளருவா போல மனுஷன். எனக்கு 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 பழைய வீடியோ என்ன எது தெரியுமா ஞாபகம் வரும் இது மெட்ரோல ஸ்டாலின்னாலே? அடிச்சுதா? டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட். இல்ல இல்ல, அது தப்பு. அது பார்த்தா இல்ல, கோவம் இது வரும். அது வேற. செம காமெடின்னா எனக்கு வந்து இன்னொன்னு அந்த ஆளு யாரு? ராஜ்தீப் சர்தேசாய் தான், இந்தியா ஆமா டுடே. ஆமா அந்த ஆள் தான் நினைக்கிறேன். அந்த ஆள் விதவிதமா இன்னும் கேள்வி எல்லாம் கேட்பாரு இங்கிலீஷ்ல. தமிழ்ல வேற நம்ம ட்ரை ஆளுக்கு பண்ணா ஒன்றும் போல. புரியாது. புரியலன்னு தமிழ்ல வேற இல்ல, புரியலன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே? குளோபல் புரியலன்னு சொல்லி வார்மிங்க தர பத்தி வேண்டிய கேட்டிருப்பாரு ஹரி ப்ரோ. குளோபல் குளோபல் கரெக்ட் வார்மிங் கரெக்ட் 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 குளோபல் வார்மிங் நடக்குது, நீங்க அதை பத்தி என்ன நடக்கிறீங்கன்னு. யா 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 தனுஷ் வந்து அந்த இதுல யார் டிடிமெண்ட்ல சொல்லுவான்னு தெரியுமா? அந்த மாதிரி இவரு நம்ம ஆளு போயிட்டு யாரு ஸ்டாலின் போயிட்டு டெவலப்மெண்ட் 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 தட் இஸ் வாட் வி ஆல் நோ அப்படின்னு. டேய், அந்த ஆளு அப்புறம் குளோபல் வார்மிங் பத்தி கேக்குறாரு ஐயோ அப்படின்னு இருக்கும். அது இன்னொரு வாழ்க்கையிலே கேட்டிருப்பாரு மறக்க மாட்டேன்டா. கரப்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. கரப்ஷன் பத்தி ஜெல் கேட்டிருப்பாரு. பண்றதே நாங்க தான்டா அப்படின்ட்டு போயிரு. கேட்பாங்க, இதெல்லாம் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு இவருக்கு ஆமா, சொன்னீர்களே செய்தீர்களா? வந்து அதானே. அந்த வேர்டு அவர் அதையே உல்டாவா பண்ணி நீங்க செஞ்சீங்களான்னு, அதாவது மொத்தமா வச்சு செஞ்சுட்டாங்க அந்த ஆளா. அப்போ அந்த ஆளுதான் எல்லாரும் ஈஸியா செஞ்சு போடுறாங்க, என்ன பண்றது? அவனும் சட்டையை கழட்டி விட்டுறானுங்க. இவன் வேற டிபிய பார்த்தா வேற எனக்கு சிரிப்பா வருது. நீ டேய், ரியல் மேட்ரிக் மாத்தலாம்ல நீ பழைய நிதிய. அது நான் எடிட் பண்றேன்னா ஆனா ஹரி ப்ரோ, அர்ஜென்டினா ஜெர்சிலே இருக்கா. அதான் ஜெர்சி சட்டையை பஞ்சனை பார்த்துட்டு செஞ்சு போறேன். இந்த ஸ்டில்லுல எவ்வளவு ஸ்டிக்கர் இருக்கு தெரியுமா? ஏகப்பட்ட ஸ்டிக்கர் பண்ணி வச்சிருக்கானுங்க விதவிதமா. இல்ல சொல்ல முடியாது. ஆனா பாவண்டா மனுஷன். ஒரு ஒரு அரியணை மாதிரி சேர் போட்டு உட்கார்ந்த மனுஷனை கூட்டிட்டு போய் பஞ்சு மிட்டாய் சட்டையை போட்டு உட்கார வச்சுட்டீங்க வீட்டுல. இல்ல அந்த போஸ பத்தியா? அந்த யாரு அது இறையுது கொரோனா டைம்ல கிங் இவங்க லிஸ்ட் ஒண்ணு இருக்குது, அது என்ன தெரியும்? இல்ல அது இல்ல. திருவண்ணாமலையில ஏவாவேலு வெள்ளியில சிம்மாசனம் எல்லாம் செஞ்சு உட்கார வச்சாரு. அப்ப அதுல உட்காரும் போது ஒரு போஸ் பத்தியா? தன்னை தன்னை வந்து சந்திரமுகியாக உணர்ந்த தருணம்ன்ற மாதிரி. ராஜா பகுத்தா உணர்ந்த தருணம். அந்த ஐப்ரோ இந்த இதுல விஜய் டிவில ஏதோ ஒன்று தெரியல, ஏதோ ஒரு ஷோல நான் இது என்னது நிதியானாலும் ஏதோ ஒன்று ஒரு என்னது ஒருத்தர் உட்காந்துருப்பானு டே ஒரு ஆணவம் ஒரு கம்பீரம். ஆமா ஆமா தெரியும் தெரியும். டே அவன் நம்ம கட்சியில தான்டா இருக்கான், இப்போ திருந்திட்டான்டா. அவன் எப்போ அவன் ஜெயிக்கிறதுக்குலாம் முன்னாடியே வந்துட்டு சொன்னான். 1.5 வருஷம் முன்னாடி அவன் வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் ரொம்ப ஆணவம் வந்திருக்கேன், இப்போ நான் தெளிவாயிட்டேன், நான் இப்போ டிவி கீழே தான் இருக்கேன், நீங்க பழசெல்லாம் சொல்லி என்ன கேள்வி கேட்குறீங்க, நெகட்டிவா நிப்பையும் எல்லாரும் ஓட்ட தான் செய்யறாங்க, ஆனா எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பண்ணது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என் வாழ்க்கையை திருத்திக்கிட்டு போயிட்டு இருக்கேன்னா பேட்டி கொடுத்துருந்தான் பார்த்தேன். டிவி கீழே தான் இருக்கேன், நான் பயணம் பண்றேன், என்னால முடிஞ்ச நல்லது நான் செய்யறேன், எல்லாரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றான். சரி, என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு நினைச்சேன். இந்த டிஎம்கே டைம்ல கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன். இல்ல இந்த பிரியாணி பாய் சொல்லிட்டு பிரியாணிக்காக சண்டை போட்டானுங்க பாத்தியா? பிரியாணி அந்த கேஸ். ஆமா ஆமா ஆமா. இல்ல இதெல்லாம் நம்ம மறக்க கூடாது, இதான் லிஸ்ட் நம்ம வச்சுக்கணும். என்னைக்குமே அந்த பிரியாணி பாய்ஸை மறக்கவே கூடாது. அந்த பிரியாணிக்காக சண்டை போட்டானுங்க பாரு ஒரு கடையில, அதெல்லாம் மறக்கவே கூடாது. அதெல்லாம் என்னைக்குமே அவனுக்கு திருப்பி அடிக்கிறதுலாம் ஒரு இது இல்ல. ஹரி என்ன அவன் அந்த சொன்னீங்கல்ல அந்த அந்த உட்காருவானே ஆண்ட பரம்பரை நீங்க சொன்னீங்க.
அவன் ஆமா ஆமா ஜனநாயகன் ஆமா இருப்பான். ஆமா பாத்துறீங்க? அவன் ஜனநாயகன் அந்த அப்படியா தூத்துக்குடி இருக்கானடா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இது காட்டுவாங்கல்ல ஜனநாயகன்ல அந்த இது scene. ஆமா. ஓகே அந்த ஓகே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராடுவாங்களே அதுல ஒருத்தவன அவனா இருப்பான். ஓகே ஓ ஓ பரவாயில்லடா நியூ அப்டேட்டா? வாழ்த்துக்கள். அதான் எனக்கும் தெரியாது. சரி, பழைய நிதியா? என்ன ஹரி ப்ரோ நாளைக்கு C5ல வருதா ஜனநாயகன்? ஆமாண்டா OTT ல. நாளைக்கு ரிலீஸ் இந்த வருவான் 30 பாரு minutes இப்போ அலெக்ஸ் பழைய காட்டான தூக்கிட்டு வருவான் அலெக்ஸ். பழைய நிதியா? சொல்லலாம் பழைய எங்கடா ரியல் மேட்ரிட் ஜெர்சி? ரியல் மேட்ரிட் அதான் செட் ஆகணும். இந்த ஒரு கரெக்டா செட் ஆகுது அர்ஜென்டினா. இதுதான் கரெக்டா செட் ஆகுதா? ஜோசப் சொல்லுங்க ஏதாவது சொல்லணுமா? இல்ல ஒரு கிளம்புறாரா? இல்ல பேசுங்க கிளம்புறேன் வந்துச்சு. இல்ல நான் வேணா கார்த்தியன தூக்கம் வந்துச்சு. நீங்க பாட்டுக்கு அன்மியூட் பண்ணி பேச வேண்டியதானே. நாங்க வெட்டி கதை தானே கார்த்தியன வேணா பேசிட்டு மான்செஸ்டர் யுனைடெட் போடுறேன். பேசுங்க மான்செஸ்டர் யுனைடெட் வேணா போடுறேன். சரி சரி. ஓகே ப்ரோ. அவரு தூக்கம் வந்துச்சா? எனக்கு தெரிஞ்சு மனுஷன் இருந்ததே நானும் கவனிக்கல. அவரு நல்லா பேசுவாரா? அவரும் பழைய அணில. தெரியும் இல்ல ஜோசப் ப்ரோ தெரியும். அதான் கிங்க நான் சொல்லுங்க ஏதோ ரெட் அண்ட் சொல்ல பிளாக்ல வர்றாரு. போட்டு விட்டுரு. நீ வந்து அர்ஜென்டினா அப்படிலாம் போடாத, கருப்பு சோப்புல போட்டு விட்டுரு அந்த ஆளுக்கு. அவங்க அதையே பெருமைன்னு வாங்க. நீங்க வேற திராவிட லுங்கி மாதிரி திராவிட டிஷர்ட்டும் வாங்க. கருப்பு அப்புறம் அது என்னது ஆரஞ்சு கலர். இல்ல கிங்கண்ண போற வேகத்தை பார்த்தா ஆரஞ்சுல தான் போடணும் போல, காவியில தான் போடணும் இருக்கு. நான் சொன்னேன் தளபதி சொன்னார்ல, அவர்கிட்ட போய் எழுப்பி கேட்டா கூட விக்ஸ்னல் சேனல் ஓட்டு போடணும். பேசாம பதட்டத்துல டிவி கேக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போட்டிருப்பாரு அவரு. இல்ல போனது வேற ஜெர்சி இது. அவர் எந்த தொகுதி? அவர் வீடு எந்த தொகுதி? யாரு? இல்ல வீடு எந்த தொகுதி? கோபாலபுரம். இல்ல கோபாலபுரம் என்ன கான்ஸ்டிட்யூன்சி பேரு? கோபாலபுரம் காலேஜ் வந்திருக்கும். தேனாம்பேட்டை. அங்க யாரு நம்ம கேண்டிடேட் யாரு அப்படின்னு தெரியணும்ல. இவரு ஜேசிடி தான் வரும். பக்கத்து அங்கிருந்து பக்கம் தானே. அப்ப அவரு தான் போட்டிருப்பாரு. மறந்து போய் டிவிக்கு அமுக்கி பார்த்திருப்பாரு பட்டன் போதும். அதை ஓட்டு போனா ஐயோ ஓட்டு போயிடுச்சு அப்படின்னு செஞ்சாலும் செய்வான் அந்த ஆளு. அந்த ஆளு உங்களுக்கு நல்லது பண்ணி இது பண்ணி இல்ல ஆக்சுவலா வந்து இதுக்கப்புறம் சரியா இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களா யாருமே இல்ல. இப்போ அண்ணன் வந்துட்டாரு சரி. இப்ப அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா ஆளுமை மிக்க தலைவரை நீ யார சொல்லுவ? அதெல்லாம் இருக்காங்க, யாரு தெரியலன்னு சொல்லுவேன். எங்க அண்ணன் சீமான் இல்லையா, எங்க தம்பி இல்லையா, இருங்க அண்ணாமலை இல்லையா, வரும் திட்டி விடுவோம். எல்லாரையும் நீங்க குறைச்சி இடம் இல்ல. ஆனா போற பக்கம் பார்த்தா வேலிடா சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை கூட ஏதோ ட்ரை பண்ணுவாப்லன்னு தோணுது சீரியஸா. அது பிஜேபின்னு எல்லாரும் கை விரிச்சிருவாங்க, அது வேற விஷயம். ரிசல்ட் என்னன்னு இப்பவே தெரியும். ஆனா ஹி வில் ட்ரை அட்லீஸ்ட் சில சமயமாவது இருந்தாலும் சென்சிபிளா ஏதாவது படிச்சாலுங்கிறனால அந்த மாதிரி சில சமயம் சென்சிபிளா பேசுவாப்ல. உடனே நீ பிஜேபி பி டீம் நீங்கன்னா செருப்பால் அடிப்பேன் யாரா இருந்தாலும். உண்மை என்னமோ அதை நான் சொல்றேன். சீமான் மாதிரி வந்து கதை கட்ட முடியாதுடா சாமி. சில சமயம் பைத்தியமாயிருவாரு அண்ணாமலையா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா டஃப் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏதோ ஹி வில் ட்ரை, ஏதோ ஒண்ணு பண்ணி ஆக்கப்பூர்வமா பண்ணணும்னு நினைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒண்ணு பண்றது. ஆனா சீமான்லாம் கஷ்டம் ப்ரோ. சபாநாயகர் வந்துட்டாரு. சபாநாயகர் எங்க மேன் போன துணை சபாநாயகர் தனியா மேனேஜ் பண்றாரு. பேரவைத் தலைவர் அலெக்ஸ் அவர்களே, பேரவைத் தலைவர் அலெக்ஸ் அவர்களே, சோறு துண்ண போயிட்டீங்களா அவைத் தலைவரே? இன்னொரு இந்த அவருக்கு துணை சபாநாயகர் பேசினாங்களா, அவங்க பேசுறாங்க. ஆனா செம்மையா பேசுறாங்க அவரு. ஆமா, மாண்புமிகு உறுப்பினர் கிங் அண்ணன் சொன்ன மாதிரி துணைத் தலைவர் அவர் நல்லா பேசுறாரு. அவரு கூட சபரிக்கு ரொம்ப பேசிருக்கல.
லாஸ்ட் டைம் வந்து ஓ அண்ணன் அந்த ஸ்டைல் நம்ம கொறடா ஆமா அவரு சொல்றீங்களா? நம்ம அந்த கொறடா சபரியா? சபரிநாதன். கொறடா பக்கத்துலயே தான் ஓகே ஓகே. இருப்பாப்புல. நடுவுல அணில் எட்டி ஓகே ஓகே. பாக்குதுன்ட்டு கொறடா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல அவரை. அண்ணன் ஒரு வாட்டி ஸ்பீச் அவர் பேசும்போதுல எல்லாரும் ஆனா டிஎம்கே சைடு போகும்போது கொஞ்சம் ரஃபா தான் பேசுறாரு. நான் நினைச்சேன் ஏன்னா அது கரெக்டா இருக்கா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ ரெண்டு அவர் இல்ல அப்பாவு இவரு நம்ம அவர் அப்பாவு இல்லைண்ணே ஜேசிடி வந்து எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் அவர் இல்லைன்னா இவனுக்கு கொஞ்சம் ஓவரா எதிர்றானுங்க. அதனாலதான் அவர் கத்த வேண்டிய சுச்சுவேஷன் இந்த வருது. மாமா மச்சான் எல்லாம் பேசுற வேலை அவர் இருக்கும்போது கொஞ்சம் வேணான்றதெல்லாம் அடக்கி சூப்பரா இருந்தது. வாசிக்கிறானுங்க. யார மாமான்றீங்க? ஹேண்டில் பண்ணாருப்பா. அந்த டைம்ல செம்மையா ஹேண்டில் பண்ணாரு. அந்த மாமா மேட்டர் செம்மையா ஹேண்டில் பண்ணாரு. அதெல்லாம் நீங்க வெளியில வச்சீங்க. உங்க மாமானா வெளியே வச்சு இல்ல அதெல்லாம் இங்க ஹரி சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீயே இல்ல சொல்ற ஹரி அதெல்லாம் என்ன சொல்லக்கூடாது. இல்ல ஹரி என்ன அந்த வார்த்தை நம்ம எம்எல்ஏஸ்ல யாரு விஎம்ஏ யார் நான் விஎம்ஏன்னு ஒரு லிஸ்ட் இருக்கா? ஏதாவது விஎம்ஏ புரியல யாரு என்னது? நான் விஎம்ஏ யாருன்னு விஎம்ஏல இருந்து வந்த எம்எல்ஏஸ் விஎம்ஐ நான் விஎம்ஐ அது விஎம்ஐ தான்டா அதிகம். அது கொஞ்சம் அது பிரிக்கிறது விஎம்ஐ கஷ்டம். தான்டா அதிகம். அது வெளியில வர்றது கஷ்டம்டா. அதான் இருக்கு 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 ஆனந்த் இருக்கு லிஸ்ட் எல்லாம் ஆனந்த் பார்த்தாலே சொன்னாரு. சொல்லிடுறேன் அவரு நம்மளே. 70% பேரு நம்ம விஎம்ஏல இருந்து தான் வெற்றி. 70% பேரு அங்க இருந்தா ஆமா. எம்எல்ஏ ஆகிருக்காங்க. நாங்க எடுத்து மெஸ்ஸியுடன் மோது புஷியுடன் மோதாது. ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். இந்த 3 பேர் உட்காந்து படத்தை பத்தி பேசுவானுங்களே. லோகேஷ் ஏதோ சீட்டு ஆமா இது வலைப்பேச்சு. சீட்டு கேட்டான்னு சொல்லி கலாச்சின்னு இருந்தானுங்க. அதுதான் இல்ல அது உண்மைதான். அது விக்னேஷ தான் கை காட்டினாங்க. அந்த கதையை வந்து இவர் சொன்னாரு. அந்த தொகுதி கிணத்துக்கடவு தொகுதி தான் லோகேஷ் கனகராஜ். அதனால கேட்டான் போல. அதனால சொல்லியிருக்காங்க லோகேஷ். அதுக்குள்ள உங்களுக்கு என்னடா அரசியல்? அதெல்லாம் முக்கியம் இல்ல. அண்ணன் கூட க்ளோஸ் ஆகி மை பாய்ஸ்ன்னு சொல்ல வச்சானா இல்லையா 2 படத்துல? அதான் விஷயம். சும்மா ஒரே படம் எடுத்த பீஸ்ட் எடுத்து அதுவும் ஃபிளாப் படம் கொடுத்த நெல்சனே மை பாய்ஸ் அப்படின்னாரு. அதெல்லாம் லாயல்ட்டி எங்க இருந்து வரணும்னு இருக்குல்ல. அவருக்கு தெரியும் இல்ல நெல்சன்லாம் அணில் பல வருஷமா. நெல்சன் வந்து கெட்டவன் படம் எடுக்கும் போதுல இருந்து அணில். அவன்லாம் பழைய அணில். வந்து தளபதி லோக்கி பிளான் என்ன தெரியுமா? அண்ணா இது சக்சஸ் மீட்ல வந்து கேட்டிருப்பாங்கல்ல, இவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்க? கற்பனையா? இல்லடா அது அவன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னானே அவருக்கு. ஒரு 10 படம் எடுப்பான் அப்புறம் இண்டஸ்ட்ரி விட்டு போயிடும். அவன் பிளானே இதுதான் போல. டேய் முன்னருதே அண்ணன் கூட வரதா பிளான் போட்டு இருந்தியா அப்படின்னு. கரெக்டா மாஸ்டர் முடிஞ்சு லியோ டைம்ல தான் சொல்லிட்டு இருந்தான். எனக்கு அப்ப புரியல, இப்பதான் புரியுது. விக்னேஷ் சிரிச்சிட்டு இருந்தாரு. விக்னேஷ் பக்கத்துல உட்காந்து அந்த இன்னொரு எம்எல்ஏ வந்து அமைச்சர் விக்னேஷ் தான் கை காட்டிட்டு இருந்தாரு. இவருதான் அது அப்படின்னு. ஆமா வேளாண் துறை அமைச்சர் தான். எல்லாமே அணிலுங்களா. அது இவனுங்க இது டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் கத்துறானுங்க. ஒருத்தர் ஏந்து ஓடியாந்தாருலாம் நேத்து ராஜ்மோகன் பேசியிருந்தாரு. ஆமா அதை அவர் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாப்புல. கேமரால காட்ட மாட்டாங்கன்னு என்ன கையை வாங்கிட்டு அடிக்க ஓடி வர்றாரு. இவர் மேல நீங்க வந்து வன்மையான இது எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு. அணிலும் பாஞ்சிரும். ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து ராயபுரம் எம்எல்ஏ வந்தாருன்ட்டு ஒரு வாட்டி இது பண்ணிருந்தானுங்க. விஜய் தாமு தானே சொல்றீங்க? அதான் சொல்றேன். மொத்தமா இருக்குது அங்க இருக்கிறது மொத்தம் அணிலுங்க. இவனுங்க அந்த ஜெயலலிதா இன்னைக்கு ஆனா அந்த வேளாண் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா